Hello friends, welcome to Diksha Studies. MHC சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓஏக்கும் காப்பீஸ்ட் அட்டெண்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுக்காமானது நடந்துக்கிட்டு இருக்குது. அது மொத்தம் 8 ஜோன் அப்படி பிரித்து வச்சுருக்காங்க மாவட்டத்தை. இதில் வந்து விழுப்புரம் ஜோனில் எப்படி நடந்துச்சுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விழுப்புரம் ஜோன் எடுத்தோம்னா கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு விழுப்புரம் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025லேருந்து 18/7/2025 வரைக்கும் இந்த சிவி ஆனது நடக்குது. எப்போவுமே ப்ராக்டிக்கல் தான் முதல்ல வரும், அப்புறம் தான் சிவி வைப்பாங்க. இந்த டைம் வந்து சிவி வச்சுட்டு அப்புறமா ப்ராக்டிக்கல் வைக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, இவங்க முதல் 14ஆந்தேதி மட்டும் 270 பேர், அதான் 260, 15ஆந்தேதி 270 அந்த மாதிரி போட்டிருக்காங்க 4 மாவட்டத்துலேயும் சேர்த்து. அதில் வந்து என்னென்னா, காலைல 9 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம முன்னாடியே போனால் 7 மணி அந்த மாதிரிலாம் போனால் உள்ளேயே சேர்க்கல. 8:30 அந்த மாதிரி தான் நீங்கள் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து 8:30, 8:45 அப்படி தான் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் நிற்க வச்சாங்க. லைனாக கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக நிற்க வச்சாங்க. அப்புறம் ஒரு 9:30 இருக்கும். 9:30 டைமில் தான் என்ன பண்ணாங்க, மேலே அனுப்பிச்சாங்க. அப்போ தான் போர்டு 1லேருந்து போர்டு 5 வரைக்கும் உங்களுடைய அட்மிட் கார்டில் இருக்கிற நம்பர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒட்டி வச்சுருந்தாங்க. போர்டு 1ல் வந்து இந்த போர்டு 1னா வந்து திருவண்ணாமலை மாவட்டம், போர்டு 4, போர்டு 5லாம் விழுப்புரம் மாவட்டம், போர்டு 2, போர்டு 3 வேலூர், கடலூர் மாவட்டம் அந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து மேலே அனுப்பிச்சி 4th ஃப்ளோரில் நடந்துச்சு. மேலே அனுப்பிச்சி அந்த போர்டு 1 தனியாகவும் சேரில், போர்டு 2 தனியாக, போர்டு 3 தனியாக ஒரு இடமும், போர்டு 4, போர்டு 5 வேறு ஒரு இடத்துலையுமே உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு எப்படின்னா, சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போனோம்ல, அதை வந்து அடுக்கி வைக்க சொன்னாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கீழே உங்களுடைய சைன் போடுங்க, அதுக்கு கீழே வந்து டேட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, எந்த வரிசையில் வைக்க சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் கம்யூனிட்டி, எஸ்எஸ்எல்சி, அப்புறம் வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டி இருக்கும் இல்லையா, நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருப்பீங்கள்ல, அதாவது வந்து முன்னாள் இராணுவத்தினர் மகன், அப்புறம் நிறைய அந்த 6 இருக்கும், அந்த ப்ரையாரிட்டி, அதாவது நீங்கள் முதல் பட்டதாரியா, அதெல்லாம் வைக்க சொன்னாங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் வைக்க சொன்னாங்க. அடுத்தது என்ன வைக்க சொன்னாங்கன்னா, ஹெச்எஸ்சி, அப்புறம் பிற நீங்கள் வேறு என்ன கல்வி தகுதிகள்லாம் பண்ணியிருக்கீங்களோ, டிகிரி பண்ணியிருந்தால் டிகிரி, டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோ, இதெல்லாமே வச்சுட்டு, யூஜி பண்ணியிருந்தீங்கன்னா யூஜி இது, அதாவது நீங்கள் என்ன அப்ளை பண்ணிங்களோ, நீங்கள் அப்ளிகேஷன் போட சொல்ல என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் கொண்டு போயிருந்துருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது அதெல்லாமே கேட்குறாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு ரிமார்க்கில் எழுதி வச்சுருவாங்க, இது போட்டிருக்கீங்க, இதை அப்ளை பண்ணியிருக்கீங்க, இவங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது வந்து இவங்க அப்ளை பண்ணலை, ஆனால் கொண்டு வந்திருந்தாலுமே, அதாவது நீங்கள் பிஎஸ்டியும் அப்ளை பண்ணுறச்ச அந்த நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தராக கூப்பிடுறாங்க இந்த வரிசையில் அடுக்கி வச்சுட்டு. அதான் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக வைக்கணும், டிசி வைக்கணும், இந்த டைப்ரைட்டிங்லாம் முடிச்சுட்டு சிஓஏ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வைக்கணும். அது வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே கூப்பிடுறாங்க. இவர் வந்து 2 செல்ஃப் அட்டஸ்டட் காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த இதில் அட்மிட் கார்டில். ஆனால் அவங்க ஒன்று தான் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் 2மே 2 ஜெராக்ஸாலாம் வச்சு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரே ஒரு இது மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போங்க. ஒரே ஒரு செட் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஒரு செட்டு தனியாக, இன்னொரு செட்டு தனியாக வச்சுருங்க. அந்த ஒரு செட்டில் தான் நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், போட்டு வச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க, போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து உள்ளே கூப்பிடுறப்போ என்ன கேட்டாங்கன்னா, பேன் கார்டு கேட்டாங்க. பேன் கார்டு வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் பேன் கார்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பேன் கார்டு எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா பேன் கார்டு ஆமாம் எங்கன்னு கேட்குறாங்க. அதனால் பேன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட்டோட ஜெராக்ஸுமே நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுவுமே ரெனுவல் பண்ணியிருப்பீங்க இல்லையா கடைசியாக, அதுவுமே கேட்குறாங்க. அதனால் நீங்கள் அதுவுமே ஒரு 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. பேன் கார்டுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. வேறு என்னெல்லாம் நீங்கள் அங்கே அப்ளிகேஷன் போடுறப்போ கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கையில் வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் டேவே போனதுனால இதெல்லாம் தெரியாததுனால நாங்கள் என்ன பண்ணோம், கோர்ட் வெளியே போயிட்டு ஜெராக்ஸ் அப்போசிட்லி ஜெராக்ஸ் ஷாப்புமே இருக்குது, அங்கே போயிட்டு ஃபோனில் வச்சுருந்ததுனால அங்கேயே போய் போட்டுட்டு வந்தோம்.
அப்படி போட்டுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ கூப்பிட்டப்போ உள்ளே போயிட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு என்னன்னா அவங்க ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க, மிதிவண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மிதிவண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு எழுதி சைன் போட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட் வந்து உங்களுடைய இதெல்லாம் பார்த்துருவாங்க, ஜெராக்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு செட்டு வாங்கி பின் பண்ணிப்பாங்க. அப்புறம் அதுக்கான ஒரிஜினல்ஸுமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்து அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களை அனுப்புவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் போகும்போதே நீங்கள் சாப்பிட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா 1 மணி 2 மணி எல்லாம் ஆகுது. அதனால் காலைல சாப்பிடாம போயிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் காலையிலக்கானது நீங்கள் சாப்பிட்டு உள்ளே போயிடுங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ப்ரெக்னன்சி அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே அனுப்பிச்சிடுறாங்க, வெயிட் பண்ண வைக்க மாட்டுறாங்க. அது ஒரு பெனிஃபிட்டு. யாராவது அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே போயிடுவீங்க. அடுத்தது வந்து ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தயார் நிலையில் நீங்கள் போங்க. முக்கியமாக வந்து இந்த பேன் கார்டு, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அங்கே போயிட்டு இது பண்ணாமல் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உட்காந்து கூட நீங்கள் சைன் போட்டுக்கலாம். அவங்க சொல்கிற வரிசையில் வச்சுட்டு கூட நீங்கள் சைன் போட்டுக்கலாம். அதுக்கெலாம் நேரம் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் பதட்டம்லாம் படாமல் என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு போயிடுறது நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் தீக்ஷா ஸ்டடீஸ்.